Hello children, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா double displacement reaction என்னன்னு பார்க்க போறோம். So the reaction in which ions are exchanged between two reactants forming new compounds. This reaction is called as double displacement reaction. So double displacement reaction என்ன அப்படின்னா ions வந்து exchange ஆகும். இது anion இருக்கலாம் இல்ல cation இருக்கலாம். அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிப்பாங்கன்னா exchange நடக்கும். So இங்க sodium sulfate, இங்க barium chloride. Sodium sulfate இதுல இது anion, sulfate anion, sodium cation, இங்க barium cation, chlorine anion. இங்க என்ன ஆகும் அப்படினா இந்த ரெண்டு reactant குள்ள ions ஓட exchanging வந்து நடக்கும். So first example, sodium sulfate when reacts with barium chloride will form barium sulfate and sodium chloride. இங்க என்ன இருக்கு அப்படினா இவங்களுக்குள்ளே இந்த ரெண்டு reactant குள்ளே exchanges நடந்திருக்கு. இங்க sodium இது cation, sulfate anion, barium cation, chlorine anion. இங்க என்ன இருக்கு அப்படினா இந்த பேரியமும் இந்த குளோரினும் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க ஒரு ஆனியானும் இந்த ஒரு ஆனியானும் இந்த கேட்டையானும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்ன இருக்கு அப்படினா இந்த கேட்டையானும் இந்த ஆனியானும் சேர்ந்து இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணி சோடியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் lead nitrate reacts with potassium iodide. அதேதான், இது கேட்டையான் இது ஆனியான். இங்க பொட்டாசியம் கேட்டையான், அயோடின் ஆனியான். இங்க அதேதான், அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு, lead iodide. ஓகே, leadடும் அயோடைடும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. and another product என்ன கிடைச்சிருக்கு அப்படினா potassium nitrate. இங்க ஃபார்ம் ஆன இந்த பேரியம் சல்ஃபேட் என்னவா ஃபார்ம் ஆயிருக்குனா white color precipitate ஃபார்ம் ஆயிருக்கும். இது இங்க lead nitrate எடுத்து potassium iodide ட்ரீட் பண்ணும்போது இந்த lead iodide yellow precipitate அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, thank you children.